ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கவிதை எழுதும் பெண்கள் பிஎஸ் வெட்கப்படும் ஆண்கள் நீயா நானா ட்ரோல் வீடியோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காவியமே காகிதமாக மாறி அவன் கண்கள் பேசும் புதுமொழி கண்டு ரசித்து நின்றது. அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பார்க்கறானு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்கற? இப்ப என்ன புரிஞ்சிச்சு நீ வெக்கப்பட்ட? மேகல மணிமேகல என்னடா வெக்கமா? என்னோட கண்ணு வந்து அவங்களுக்கு ஒரு காவியம் மாதிரி தெரியுது அப்படின்றாங்க. காவியம்னா என்னது? டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு காவியம்னா ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறார்ல ரெட் ஷர்ட், அவருக்கு சொல்லலாம். யார் இவரு? ஓகே. டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? மொழிகளால் பரிமாறும் முன் கண்களால் கலைத்து விட்டோம். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். மொழிகளால் பரிமாறுவதற்கு முன் கண்களால் கலைத்து விட்டோம். புரிஞ்சிருச்சா தம்பி? எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. சித்திரம் எதற்கு உன் சிரிப்பு இருக்கும் பொழுது. ஐயா ஐயா வெக்கத்தை பாரு. என்ன கொடுமை சரவணனது. காலம் காலமாய் காத்திருக்கிறேன் என்னுள் இருக்கும் என்னவனுக்காக, உன்னுள் இருக்கும் என்னவனுக்காக. என்னடா பண்ற? அஜாஜிதல இவன் பாடி ஆடுதுப்பா. படபடங்கறட்டி என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் படபடங்கற என்ன? ஏன்டா உனக்கு நெஞ்சு கடந்து இப்படி அவனுக்கு பயத்தில் ஆடுது. அடிச்சுக்குது? கவிதை சொல்லுமா. என்னுள் இருக்கும் என்னவனுக்காக உன்னுள் இருக்கும் உந்தன் பாதி. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. கவிதை சொல்லி முடியே அவன் ஆள் சரி. உன்னுள் பாதி அது தெரியுது. அதுலயே மாட்டிக்கிறேன். பொம்பளை புள்ளைய பார்த்து மயக்கம் போட்டு போயிடா. மானம் போதுடா, எந்திரடா எருமை. நீ வெட்கத்தில் சிரிக்கும் பொழுது உன் மீசையின் ஓரம் ஒரு பூ பூத்து விடுகிறது. ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க. ஒரு பூ பூத்து விடுகிறது. உண்மையாவே அப்படிதான் வெக்கவும் பண்றான். தம்பி அந்த பூவை கொடுங்க. நக்கல்யா அவனுக்கு. யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலா ரொம்ப காலம் கொடுத்து வைக்கல. இதெல்லாம் ஆணுடைய வெட்கம்ங்கிறது ரொம்ப அழகானது. உண்மைதாங்க, ஆண்களில் வெட்கம் அழகானது. ரொம்ப நிறைய பேர் ரசிக்கிறது இல்லை. இமைக்கும் கற்கண்டும் இம்சையாகிவிட்டது நீ இமைக்கின்ற கண்கண்டு. ஆகா, எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. நீ தூங்குவதை ரம்பை பார்த்திருப்பாளா என்று தெரியவில்லை. ஒருவேளை ரம்பை பார்த்திருந்தால் சொக்கி போயிருப்பாள். ரொம்ப யார் சார்? புருவம் என்னும் வில்லாள் பார்வை என்னும் அம்பினை கொண்டு அம்மாடி காம பார்வையாளர். என் கையில் தலையணையாய் நீ இருக்க கூடாதா, உன்னை நான் அணைக்க கூடாதா? ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? உன் கை காப்பின் மீது கோபம் வருகிறது. நான் கோர்க்க வேண்டிய கையை அது உரசி கொண்டிருப்பதால். சுத்தமான உருட்டு. என் பார்வையிலிருந்து சற்று விலகியேறு கண்களை சிமிட்ட நாழியாகிறது. 1000 என் கண்பட நீ ஒருவன் மட்டும் தென்பட. உன் கட்டம் போட்ட சட்டைக்குள் என்னை கட்டி போட்டு விட்டாய். கட்டவிழ்க்கு எப்போது வருவாய்? நான் போறேன் எனக்கு வேணாம். நான் போறேன். பெரும்பாலும் ஏன் ஆணினுடைய கண், சிரிப்பு இது ரெண்டோட உங்களுடைய கவிதைகள் இருக்கு. ஆண்கள் கம்மியாக தான் பேசுவாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? அப்போ அவங்களோட கண்கள் தான் அதிகமாக பேசும். அப்படி இல்லையே, ஆண்கள் நிறைய பேர் நிறைய பேசுவாங்க. அதிகமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க தான். சில பேர் கம்மியாக பேசுகிறவங்களும் இருக்காங்க தான். நமக்கு பிடிச்ச ஒரு ஆணா இருக்காங்கன்னா அதை நேரடியா அந்த கண்ணை வந்து பார்க்கவே முடியாது. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஆண்கள் அப்படின்னாலே அவங்க கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் தொப்ப கூட ஆண்களுக்கு அழகுதான். இவங்களே ஒருத்தர் சொல்லும் போது ஒவ்வொருத்தரோட புருவமும் ஒரு கதை மாதிரியே சொல்லுச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க. நண்பனிடம் நான் கை குலுக்கையில் ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நேசம் குறையாத கனவு தோழன் வேணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பறந்து எரிந்து மீண்டும் பிறந்து யாண்டும் பறக்கும் ஃபீனிக்ஸ் பறவை நான்.
வேண்டி மாட்டிக்கொண்டேன் உன் இதயத்தை சிறையாக்கி, இப்போது வந்து இந்த கூண்டினை கூடாக மாற்றப் போகிறாய். வேற்றவள் பதித்த முத்தங்கள் மறக்கிறேன், படுக்கையில் நிறைந்த நிர்வாணம் மறக்கிறேன், ஒரு விரல் மோதிர சுவடினில் முடியாமல் மோகம் தளர்ந்து தள்ளாடும் வயதில். டேய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாரு. உன் அன்பு கூண்டுக்குள் நான் இருக்க தயார், சுதந்திர பறவையாக. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. புரியாத மொழிகள் பேசும் உன் விழிகளின் அகராதி எங்கே கிடைக்கும்? உன் இமையில் கிடைக்கும். புத்தகமாக நான் இருக்கிறேன், வரிகளாக நீ வரியா? வர முடியாது, போடா. நீ வரலைன்னா தரமாட்டாங்கப்பா. எழுதுகோள் வைத்து காத்திருக்கிறேன், எழுதுவதற்கு மைதான் இல்லை. ஆறலாக நான் இருக்கிறேன், அருவியாய் நீ வருவாயா? முடியாது மன்னா. வீரனே வீரனே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள். எனக்கு வேலை இருக்கு. காப்புடன் பூட்டிய என் இதயத்தை தந்து செல்வாயா? என்னையே உனக்கு தருகிறேன். ஏமா நீ படம் ஓட்டினது போதும், வீட்டுக்கு கிளம்பு. நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லக்கூடாது, கவிதை சொல்லணும். காப்பு மட்டுமல்ல, காப்பானாக நான் வருகிறேன். இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட கேக்குற? மாமா, கண்களால் கட்டியணைத்த கதகதப்பில் காலம் கடந்து கதைத்து போகலாமா? என்னப்பா வாங்க போம்மா, என்னப்பா போம்மா, என்னடா போம்மா. கண்களால் மட்டுமல்ல உடலாலும் சேர்த்து கட்டிக்கோள். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என் ரசனையின் விரிவாக்கத்திற்கு துண்டு பிரசுரம் ஆவாயா? ஐம்பெரும் காப்பியம் தாண்டி 6ஆம் காப்பியமாக மாறுவேன். என்னால முடியலடா. கேச்ச பாறையாக காத்திருக்கிறேன், காதல் என்னும் ஒளியோடு வருவாயா? இது சரிப்பட்டு வராது, இறங்கிட வேண்டியதான். அவன் என்ன சொல்லுவான், உளி மட்டுமல்ல கடப்பாறையாக வருவேன். வீரண்டு. உன் பாத சுவடை மட்டும் நான் தொடர நினைக்கிறேன், பின்தொடர நினைக்கிறேன், யார் பிழை? தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. யார் பிழைன்னு கேட்கிறான். நம் இருவரை சேர்த்த இந்த நீயா நானாவின் பிழை. எது இப்படி முடிவு பண்ணிட்ட, நீங்க சேர்ந்துட்டீங்க. அப்போஸ் குளுக்கோஸா? இப்போவே பிளான் பண்ணிட்டான். இப்போ இந்த ஷோ முடிஞ்சு போகிறதுக்குள்ள அந்த குட்டியை செட் பண்ணி எடுத்துருவான் போல. அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். நிலா ஒன்று சொன்னாப்ல, பின்னால் அந்த தம்பி ஒன்று சொன்னாப்ல. இது மூணுல எது அழகா இருந்துச்சு உங்களுக்கு? கொரியன் பாய். வழங்கிட்டா உங்களுக்கு வழங்கிட்டா இப்போவே எப்படியும் செட் பண்ணிட்டான். இப்போவே சரி அந்த குட்டி சொல்றான், நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்ச நீயானோட பிழை. இந்த கவிதை உனக்கு சிறப்பா தெரியுது. லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண்ணை ஈர்ப்பதற்காக கவிதை எழுதுறாங்க. ஆனா பெண் கவிதை எழுதும்போது ஆணை அது பெரிய அளவுக்கு ஈர்க்கல. அப்புறம் ஏன் நீங்க நிறைய பேர் எதற்காக நீங்கள் காதல் கவிதை எழுதுகிறீர்கள்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். நார்மலான ஒரு பல விஷயங்களை பத்தி எழுதுறப்ப என்னோட கவிதைகள் எங்கேயுமே கவனிக்கப்படல. ஓ நீ அப்படி வரியா? காதல் பத்தி எழுதுறேன், முதல் முத்தம் பத்தி எழுதுறேன், எல்லாத்த பத்தியும் எழுதுறேங்கிறப்ப நான் கவனிக்கப்படுறேன். இப்படிலாம் எழுதுனா ரொம்ப போல்டா இருக்கு, நீ போல்டா எழுதுற அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துல நான் கவனிக்கப்படுறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. கூடாதுன்னு சொல்றப்ப எனக்கு அது எழுதணும்னு தோணுது. அதுதான் என்னோட உந்து சக்தியாவே இருக்கு. நல்ல பார்ட்னர்ஷிப். இப்படியே மைண்டன் பண்ணி ஓட்டுங்க. தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். உண்மைதான். இப்படி நிறைய பேர் ஒழுங்காக ஒரு டீசெண்டாக நல்லதாக எழுதும்போதோ யாருமே பார்க்க மாட்டாங்க. அதே இப்படி இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் போல்டாக இதாக எழுதும்போது நிறைய பேர் கவனிப்பாங்க. இதே போல் நிறைய பேர் அந்த வீடியோலாம் போடும்போது ஒரு டீசெண்டாக ஒழுங்காக வீடியோ போட்டாங்கண்டா யாருமே பார்க்காங்கல்ல, வியூஸ் போகுதில்லை, அப்படி போகுதில்லை. அதே இதை ஒரு பைத்தியமாக கொஞ்சம் ஒரு லூஸ் மாதிரி அந்த ஒரு மாதிரி வீடியோ போட்டோம்னா நிறைய வியூஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரீச் ஆகுது, நிறைய பேருக்கு நிறைய பேர் பார்க்காங்க. அந்த மாதிரி போட்டால் நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க தெரியுமா? அந்த கொஞ்சம் லூஸ் மாதிரி அந்த மாதிரி வீடியோவில் போட்டால் தான் நல்லா வியூஸ் போகுது, நிறைய பேர் பார்க்காங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க.
அதை பற்றி தான் அதை மாதிரி தான் நிறைய பேர் போடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போராக்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அப்படி வீடியோ போட்டு நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க. அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் விட்டீங்கன்னா அப்படி போட மாட்டாங்க. ஒரு டீசெண்டாக ஒழுங்கான வீடியோ போடுவாங்க அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே எஸ்ன்னு ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.